Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமா இந்த லைவுக்கு உங்க ஒவ்வொருவரையும் நாங்க வரவேற்கிறோம். ஒருவேளை நீங்க இந்த லைவை முதல் தடவையா பாக்குறீங்கன்னா எங்க இருந்து பாக்குறீங்க, உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க இதுல பின் பண்ணுங்க. ஓகே, ஜாயின் பண்ண பிள்ளைங்க அப்படியே அப்பாவை துதிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு நம்ம துதிக்க நிறைய எரிகோ கோட்டைகள் உடைய போகுது. உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற, உங்களை பயமுறுத்திட்டு இருக்கிற எல்லா செங்கடல்கள் உங்களுக்கு வழிவிட போகுது. ஜாயின் பண்ண பிள்ளைங்க அப்படியே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லா இடத்துலயும் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹalleluya ரபா ஷானா தூரா ஹலாபா ரீனா சாதா ரியா தருதனா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் அற்புதர், நீர் அதிசயர், நீர் ஆலோசனையின் கர்த்தர், ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நிறைவானவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி, எங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி, உன்னதமானவரே உமக்கு நன்றி, எங்கள் உறைவிடமே உமக்கு நன்றி, எங்கள் மறைவிடமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் டாடி. ஹalleluya. thank you holy spirit, thank you holy spirit. ஓ ரிபா ஷாடா நாரா லாதா ரலா ஸ்ரீதரதனா. நீங்க இதை பார்த்துட்டு இருக்கும் போதே, நீங்க இதை கேட்டுட்டு இருக்கும் போதே உங்க லைஃப்ல ஒரு பெரிய விடுதலையை நீங்க பார்க்க போறீங்க. ஓ நீங்க எதர்ச்சியா இந்த வார்த்தைகளை கேட்கல, எதர்ச்சியா இந்த சேனலுக்குள்ள இந்த லைவுக்குள்ள நீங்க வரல. கர்த்தர் ஒரு பர்பஸோடு, கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு உங்களை உள்ள கொண்டு வந்திருக்காரு, இந்த வார்த்தையை கேட்க வச்சிருக்காரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, கொஞ்ச நேரம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya. இந்த நாள் முழுதும் காத்த தேவனே நம்ம நன்றியோடு துதிக்கலாம். இந்த வருடம் முழுதும் காத்த தேவனை நம்ம நன்றியோடு துதிக்கலாம். இந்த டிசம்பர் மாதம் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு மாதமா இருக்கிறது. ஹalleluya. எதுக்கு? செலிப்ரேஷன் பண்றதுக்கு மட்டும் இல்ல, தேவனுக்கு நன்றி செலுத்துறதுக்கு. கடந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் காத்த எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், எவ்வளவு வியாதிகள், வருத்தங்கள், வேதனைகள் எல்லாத்தையும் நீக்கி அந்த பிரச்சனை போராட்டங்கள் மத்தியில நம்ம நிற்கும்படியாக, நம்ம சந்தோஷமா சமாதானமா இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஆமீன்னு சொல்லி கமெண்ட் போடுங்க. எஸ், ஆமீன். ஆண்டவர் தான் சிஸ்டர், ஆண்டவர் தான் பிரதர், இன்னைக்கு நான் நிக்கிறதுக்கு, என் குடும்பத்துக்கும், என் ஊழியத்துக்கும், என்னுடைய பிஸ்னஸுக்கும், வேலைக்கும், எல்லாத்துக்கும் அவர் எனக்கு கோட்டையாய், துருகமாய், எனக்கு ஒரு அரணாய் இருக்கிறார், எனக்கு ஒரு அடைக்கல பட்டணமா அவர் இருக்கிறார். ஜனங்க வார்த்தைகளை பேசும்போது, குத்துண்ட வார்த்தைகளை பேசும்போது, பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது, பிசாசானவன் நமக்கு விரோதமாய் சதி திட்டங்களை செய்யும் போது, இயேசு ஒருவரே நமக்கு ஒரு அடைக்கல பட்டணமா இருக்கிறார். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, யாராச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்குள்ள இல்ல, அந்த பட்டணத்துக்குள்ள, அந்த கூடாரத்துக்குள்ள அவங்க போயிட்டாங்கன்னா, அவங்க அடைக்கல பட்டணத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா அவங்கள யாரும் தொடுற மாதிரி ரூல்ஸே, சட்டமே கிடையாது. ஆனா இயேசு நமக்கு இன்னைக்கு ஒரு அடைக்கல பட்டணமா இருக்கிறார். எந்த பிசாசும் எந்த மனுஷனும் நம்ம மேல குற்ற சுமத்தாதபடிக்கு, நம்மள எந்த வியாதியும் கொள்ளை நோயும் தொடாதபடிக்கு அவர் நமக்கு ஒரு அடைக்கல பட்டணமா இருக்கிறாரு. ஆமீன்னு சொல்லுங்க. எவ்வளவு பேருக்கு ஆண்டவர் அடைக்கல பட்டணமா இருக்கிறாரு, எவ்வளவு பேருக்கு அவர் கோட்டையா துருகமா இருக்கிறாரு. ஆமீன் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ். நம்ம எல்லாம் இங்க சேர்ந்து வந்திருக்கோம் எதுக்கு தெரியுமா? இந்த வருட கடைசி நாட்களில ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக. ஹalleluya. நம்ம ஆவியானவரை வெல்கம் பண்ணலாமா? ஹalleluya. ஆவியானவரை நம்ம வரவேற்கிறோம்ப்பா. உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய ஆளுகை இல்லாம எங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னால் அன்றி நீங்கள் ஒன்றும் செய்ய கூடாது. இட்ஸ் எ கமாண்ட்மெண்ட். அவருடைய பிரசன்னம் இல்லாம நம்ம நினைக்கிறோம் ஊழியம் மட்டும் ஆண்டோடைய பிரசனம் இல்லாம நம்ம செய்ய முடியாது, ஊழியம் செய்யறதுக்கு மட்டும் தான் ஆவியானவர். இல்ல இல்ல இல்ல, எல்லாத்துக்குமே. ஒன்றும் செய்யக்கூடாதுன்னா எல்லாத்துக்காகவும், எல்லா காரியத்துக்காகவும்
நம்ம ஜெபிக்கும் போது மட்டும் இல்லை, ஊழியம் பண்ணும் போது மட்டும் இல்லை, ஆஃபீஸுக்கு போகும்போது, நம்ம பிஸ்னஸ் பண்ணும் போது, நம்ம வேலை செய்யும் போது, என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் அவரோட தான் நம்ம இணைக்கப்பட்டு அந்த காரியங்களை செய்யணும். அவரையும் நம்மளையும் பிரிக்கவே முடியாது. நம்ம எப்படி இருக்கோமா, சேர்ந்து இல்லையா, கலந்து இருக்கோமா. தேவ ஆவியோட நம்ம கலந்து இருக்கோம். நம்ம ஆவி நம்ம வாழ்க்கை கலந்து இருக்கான். பாருங்க, சேர்ந்து இருந்தா பிரிச்சிடலாம், ஆனா கலந்து இருந்தா பிரிக்க முடியாது. அவரையும் நம்மளையும் பிரிக்கவே முடியாது. எல்லா இடத்துலயும் ஆவியானவர் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அந்த ஆவியானவரை நம்ம வெல்கம் பண்ணலாமா? பா, நீங்க வாங்க, எங்க மத்தியில நீங்க வாங்கப்பா. இந்த லைவ் பாக்குற ஒரு பிள்ளைங்களும் நீங்க தொடுங்கப்பா, நீங்க பேசுங்க சுவாமி. ஆண்டவரே, உண்மையில்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. நன்றி பா, உம்முடைய ஆளுகைக்குள்ள நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. Jesus. Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Lord. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படியே உங்க மேல வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஆலோசனை கர்த்தரே, இறையாளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, இறையாளுகை செய்யும். Thank you Holy Spirit. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். Thank you Holy Spirit. You're the living water, Jesus. Never drying fountain. Amen. Comforter and counselor, live inside of me. You're the living water, never drying fountain, comforter and counselor, live inside of me. Welcome Holy Spirit, we are in your presence. Amen. Fill us with your power, live inside of me, live inside of me. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நீரா
Thank you, Holy Spirit. Yes. Rehan brother, bless you. Thank you, Jesus. Thank Kalpana you, Lord. sister, Thank you, bless Lord. you. Yes, Ramesh brother, Jesus. bless you. Arokyam, bless you. Thank you for joining. Kathar Nallavar. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Master. Thank you, Master. Thank you, Master. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். நிறைவானது வரும்போது குறைவானது விலகி போகணும் வாக்கு தத்தம் சொல்லுதுங்க. இன்னைக்கு நீங்க நிறைவானவரை உங்க இடத்துக்கு, நீங்க இருக்கிற ஸ்தலத்துல, நீங்க இந்த எந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல நிறைவானவரை உள்ள வர வச்சிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, எஸ் நளினி சிஸ்டர், பிளஸ் யூ. நிறைவானவர் வரும்போது உங்களுடைய குறைவுகள் என்ன மாதிரியான குறைவுகளா இருக்கட்டும், குடும்பத்துல சமாதானமின்மை, கடன் பிரச்சனை, வியாதி பலவீனங்கள், உறவுகள் பிரிந்த நிலைமை, என்ன காரியங்களா இருக்கட்டும், கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நிறைவான அவர் வந்ததுனால எல்லா குறைவுகளும் மறைந்து போகும், எல்லா குறைவுகளும் மறைந்து போகும். ரைட்னா உங்க மேல அப்படியே நான் டிக்ளேர் பண்றேன், நாங்க டிக்ளேர் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. உங்க லைஃப்ல இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய பெருக்கத்தை நீங்க பார்க்க போறீங்க, ஒரு பெரிய ஷிஃப்டிங்க நீங்க பார்க்க போறீங்க. ரைட் நவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், ரைட் நவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஹalleluya bara shita ranantiam turudana. Thank you master, thank you master, thank you நளினி சிஸ்டர். நீங்க வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரெண்ட் ஹவுஸ்க்கு. கர்த்தர் அது எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். ஆனா சீக்கிரத்துல நீங்க சொந்த வீட்டுக்கு வந்துருவீங்க. சொல்லுங்க, ஆண்டவரே இதுதான் கடைசி வீடு, சாமானத்தை தூக்கிட்டு நான் அழிய முடியாது சுவாமி. ஆண்டவரே எனக்கு நீங்க நிரந்தரமான காணான வாக்கு பண்ணிருக்கிறீங்க. நான் தூக்கிட்டு அங்கங்க போக மாட்டேன், எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் ராஜா அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுங்க. நெகேமியா 9:25 உங்களுக்கு நாங்க பேசுறோம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களுக்கு கட்டாத வீட்டை கொடுப்பாராக, நெடாத திராட்சை தோட்டங்களை கொடுப்பாராக. தட் மீன்ஸ் பிசினஸ். வெட்டாத கிணற்ற உங்களுக்கு கொடுப்பாராக. அநேக பல விருட்சங்கள் நிறைந்த கார்டன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாராக. ரியல் எஸ்டேட்ஸ் குறிக்கிறது கார்டன்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்களே அதை வந்து என்ன பண்றது, வளர்த்து நீங்களே அதை சேல் பண்ணுவீங்க. Thank you Lord. Thank you. சொந்த வீடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இந்த வாக்குத்தத்தங்களை நாங்க ரிலீஸ் பண்ணோம். இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். ஏசப்பா பாருங்க, இந்த கிறிஸ்மஸ் டைம்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஏசப்பா டுடே நைட் இன்னைக்கு கர்த்தர் வந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. என்னன்னா, அவர் வந்தது சும்மா வந்தார். ஏசப்பா நம்ம பாவத்தை சுமந்துட்டாரு, சிலுவையில மறிச்சிட்டாரு, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் போய் எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படி இல்லை, அவர் வந்தது நம்ம இந்த பூலோகத்துல சந்தோஷமா வாழும்படியாக, விடுதலையோடு சுகத்தோடு கனத்தோடு வாழும்படிக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டார். ஆனா நம்ம இன்னும் அதை சுதந்திரிக்காம இருக்கிறோம். நிறைய காரியங்களை பாருங்க. சோ இன்னைக்கு நீங்க அதை சுதந்திரிக்க போறீங்க. எப்படி தெரியுமா? ஆவியானவர் உங்க மேல நீங்க காத்திருக்க. நாங்க ஸ்டார்ட் பண்ணும் போது ஆவியானவரோட ஆளுகைக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். எதுக்கு? பலன் அடையும்படியா. இவ்வளவு நாட்கள் நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் செய்ய முடியலையோ, நம்ம பலத்தினாலேயோ நம்ம ஞானத்தினாலேயோ மற்ற காரியத்தினாலேயோ செய்ய முடியாத இருக்கிற காரியங்களை ஆவியானவர் வரும்போது அது ஈஸியா இப்படின்றதுக்குள்ள அந்த காரியங்கள் இப்படின்றதுக்குள்ள அந்த காரியங்கள் முடியும். எஸ் ஜீசஸ், எஸ். எவரையும் பலப்படுத்த, எவரையும் மேல்மைப்படுத்த, எவரையும் ஆசீர்வதிக்க அவரால் மட்டும்தான் கூடும். ஹல்லேலூயா. Thank you Jesus. சொல்லுங்க, அப்படியே டிக்ளேர் பண்ணலாமா? நம்ம எல்லாம் ஒரு குடும்பமா இந்த தேவனுடைய சமூகத்துல நம்ம டிக்ளேர் பண்ணலாமா? ஏசப்பா, நீங்க சிலுவையில செஞ்சு முடிச்ச எல்லா ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு நம்ம மேல இங்க பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைங்கள் மீது அப்படியே அது மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். ஒருத்தரும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இயேசுவின் நாமத்துல நாங்க சொல்றோம். இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொரோனா வந்துச்சு பாத்தீங்களா? எல்லாரையும் அப்படி லைட்டா டச் பண்ணிட்டு போச்சு. ஆமாங்க, உண்மையாவே அது வராதவங்க, அது டச் பண்ணாதவங்களே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபீவர், ஒரு ஷிவரிங். அப்படி அந்த பிசாசோடைய இதுக்கே அவ்வளவு இருக்கும் போது நம்ம தேவன் சிலுவையில நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கு நம்ம எப்படி தப்ப முடியும்? எல்லாரையும் அந்த ஆசீர்வாதம் தொடட்டும். அப்படியே ஒவ்வொருத்தர் மீது அதை ரிலீஸ் பண்றோம். ஆசீர்வாதங்களை நாங்க
ரிலீஸ் பண்றோம். சுகத்தை, ஹீலிங்க, நிறைவை நாங்க பேசுறோம் அப்பா. நல்ல வாழ்க்கை நாங்க பேசுறோம். சொந்த வீடு, சொத்துக்களை பேசுறோம். ஐஸ்வர்ய சம்பாதிக்க பலனை பேசுறோம். ஊழியம் செய்யற பிள்ளைங்களுக்கு தாளந்துகளை, வரங்களை நாங்க பேசுறோம். பாருங்க, ஆவியானவர் வரும்போது நமக்கு பவரை கொடுக்குறாரு, வல்லமை கொடுக்குறாரு. ஏசப்பா சொன்னாரு, நீங்க காத்திருங்க, வெயிட், எனக்காக நீங்க காத்திருங்க, பிரசனத்துல காத்திருங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப காத்திருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, ஆவியானவர் ஊற்றப்பட்டாரு. 120 பேர் மேல அந்த தேவ சமூகத்துல ஊற்றப்பட்டு பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் அவங்க செய்ய முடியாத காரியங்களை அவங்க தைரியத்தோட செஞ்சாங்களாம். பயந்து இருந்த இடத்துல தைரியத்தோட போய் பிரசங்கிச்சாங்களாம். இன்னைக்கு எந்த ஏரியாலெல்லாம் உங்களுக்கு பயம் உங்களை ஆளுகை செய்ய தெரியுமா? பயம் தேவனால வந்தது கிடையாது, பயம் பிசாசால வந்தது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இந்த பயத்தை வேரோட எடுத்து போடுறாரு உங்க வாழ்க்கையில அந்த பயங்களை பிடுங்கி போட்டு ஆண்டவர் தைரியத்தின் ஆவியை இன்னைக்கு ஊற்றாரு. தைரியத்தோட நீங்க பிரசங்கிக்க, நீங்க ஆபீஸ நடத்த, நீங்க பிசினஸ நடத்த, ஊழியத்தை நடத்த, பிரசங்கிக்க, ஜெபிக்க, நீங்க பேச, நீங்க மற்றவங்களுக்காக திறப்புல நின்று ஜெபிக்க, அந்த தைரியத்தின் ஆவியானவர் உங்க மேல இன்னைக்கு ஊற்றாருங்க. ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. நன்றியப்பா. அப்பா, நீங்க சிலுவையில செஞ்சு முடிச்ச எங்க பாவத்துக்காக மட்டும் நீங்க மரிக்கல சுவாமி. எங்க ஆசீர்வாதங்கள், செழிப்புக்காக, எங்க வியாதிகளை சுமந்திருக்கீங்க. அந்த சுகத்தை நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். எங்க சாபங்களை நீங்க சுமந்தீங்க. உம்முடைய ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் 7 ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலியமா நம்ம மேல ஊற்றப்பட்டது உண்மைங்க. இந்த காரியங்களை பிசாசு நம்ம கண்களுக்கு மறைச்சு, இவ்வளவுதான் உன் வாழ்க்கை, நீ இப்படிதான் இருக்கணும்னு நம்ம மைண்ட்ல போட்டுட்டே இருக்கான். அதை நம்ம இன்னைக்கு அதை முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. Thank you Jesus. Please to only believe without mistake. House God should bless me. ஆமீன். ஆமா சிஸ்டர் நளினி சிஸ்டர், கண்டிப்பா உங்க மேல பாருங்க, உங்க மேல பொய்யா குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஆசீர்வாதம் உண்டு. புரிஞ்சுச்சிங்களா? குற்றம் சுமத்துனாங்க இல்ல, அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு வேற ஒண்ணு இருக்கு, நம்ம சொல்ல வேண்டாம் அது. ஆனா உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. எப்படி சிஸ்டர்னு சொல்றீங்களா? கண்டிப்பா மேத்யூ சாப்டர் 5 ஆண்டு சொல்றாரு, உங்க மீது ஒருத்தர் பொய்யா குற்றம் சுமத்தி உங்களை நோகடிக்கிறாங்களா, குத்துண்ட வார்த்தைகளை உங்களை பேசுறாங்களா, நீங்க செய்யாத காரியங்களை உங்க மேல சுமத்துறாங்க, நீங்க பாக்கியவான், யூ ஆர் பிளஸட் ஒன். ஏன்னா உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டா. எங்க பரலோகத்துல மட்டும் இல்ல, பூலோகத்திலயும் இருக்கு. பாருங்க, இதுக்கு ரிவார்டு ஆண்டவர் இதுக்கு பதில் செய்வாரு. இந்த காரியத்துக்கு ஆண்டவர் உங்களுக்கு பதில் செய்வார். ஏன்னா பாடுகளுக்கு பின்பதாக மகிமை உண்டு. வெறும் பாடு மட்டே பட்டு மனுஷன் வாழ்க்கை முடிச்சிச்சுன்னா எல்லாருமே இந்நேரத்துக்கு ஏதோ ஆயிருப்போம். ஆனா பாடுகளுக்கு பின்னாடி மகிமை ஆண்டவர் வச்சிருக்காரு. பாருங்க, நீங்க சொந்த வீட்டுக்கு போறது மட்டும் இல்ல சிஸ்டர், நான் சொல்றேன், இத ப்ராஃபிட்டிக்கா ரிசீவ் பண்ணுங்க. எவ்வளவு பேருக்கு சொந்த வீடு வேணுமோ ரிசீவ் பண்ணுங்க. நீங்களே நிறைய வீடுகளை கட்டி நிறைய பேருக்கு நீங்க வாடகைக்கு கொடுப்பீங்க. வாடகைங்களுக்கு நீங்க வீடுகளை கொடுப்பீங்க. உங்களை ஆண்டவர் ஓனர்ஷிப்ல உட்கார வைக்கிறாரு. ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. ஏன் தெரியுமா, ஒரு பாரம் நம்மள அழிச்சிட்டே இருக்கு. நமக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் இப்படி நடக்குது, நம்மள மட்டும் ஏன் தேடி நம்ம மேல தலைமையில உட்கார வைக்கிறாங்கன்னா, பாருங்க, அந்த ஏரியால உங்களை ஆண்டவர் உயர்த்துறதுக்காக தான். சவுலு தாவீதை மட்டும் தான் கொலை செய்யும்படியாக தேடினான். எவ்வளவு தேடினான், ஒரு அம்பு ஏற டிஸ்டன்ஸ் தான் இருந்துச்சான் கொல்றதுக்கு தாவீதை. ஆனா சவுலோடைய வயிற்றுல பிறந்த சொந்த பிள்ளை யோனாத்தான், அவன் என்ன பண்ணான், தாவீதுக்கு சப்போர்ட்டிவா இருந்தான். எங்கன்னா பாத்துருக்கீங்களா, அப்பா பகை குட்டி உறவு அப்படி பார்த்திருக்கீங்களா? ஆனா இங்க பார்க்கலாம் நம்ம. பாருங்க, தாவீதோடைய விஷயத்துல ஆண்டவர் அப்படி செஞ்சாரு. எத்தனை முறை அவனை எதிர்த்து. ஏன் தெரியுமா, அவன் ஆடு மேய்க்கிற சாதாரண மனுஷன் கிடையாது. அவனை பாருங்க, அபிஷேகம் பண்ணும் போது யாருக்கும் தெரியல, சீக்கிரட்டா தான் ஆண்டவர் பண்ணாரு. ஆனாலும் இந்த சவுலுக்கு எப்படியோ வெளிப்பாடு தெரிஞ்சு இவனை கொன்னு போட்டுடணும், ஏன்னா இவன் தான் ராஜாவா வருவான், இவன் உட்கார கூடாதுன்னு சொல்லி தேவன் ஒரு
காரியத்தை, ஒரு ஸ்தானத்தை ஒரு மனுஷனுக்கு நியமிக்கும் போது இந்த மனுஷர்கள் என்னதான் பிரயாசப்பட்டாலும், உங்களை ஏன் தெரியுமா எல்லா வீட்டுல இருந்தும் பிரச்சனை பண்றாங்க? ஏன்னா நீங்க சொந்த வீட்டுக்கு போவீங்க, சொந்த வீட்டுல போய் உட்காருவீங்க, நிறைய வாடகை வீட்டுங்களை நீங்க கட்டி கொடுப்பீங்க. அதுக்குதான் இந்த எந்த ஏரியால ரொம்ப அடிபடுறீங்க தெரியுமா, அந்த ஏரியால ஆண்டவர் உங்களை ரொம்ப மேல உயர்த்த போறாருன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நம்ம கடந்த சாட்சிகளை நம்ம பார்க்கும்போது பாருங்க, நினைச்சு பாருங்க, இந்த மந்த் வந்து ஒரு ரிமெம்பரன்ஸ் மந்தா இருக்கட்டும். ஆண்டவர் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நம்ம காயப்பட்டோமோ, ஜனங்க நம்மள மேல குற்றச்சாட்டுனாங்களோ, நம்மள கேவலமா பேசுனாங்களோ, புறக்கணிச்சாங்களோ, இது இவங்கிட்ட இல்லைன்னு சொல்லி இவனை இது பண்ணாங்களோ, பிளேம் பண்ணாங்களோ, அந்த எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்மள உயர்த்தி வைக்க போறாரு. அதை தெரிஞ்ச பிசாசுதான் இதுல நீ விழுந்துட்ட, இந்த விஷயம் அவ்வளவுதான், இது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட பொய்யா ஒரு காரியத்தை சொல்லிட்டே இருக்கான். ஸோ அதுக்கு நம்ம இடம் கொடுக்காம நம்ம இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சார். ஏசப்பா வந்த நோக்கமே என்ன தெரியுமா, உங்களையும் எங்களையும் வாழ வைக்கிறதுக்காக. நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல, ஃபினான்ஸ்லயோ, ரிலேஷன்ஷிப்லயோ, இல்ல வேலையிலயோ, மற்ற காரியத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல, அதுல இருந்து வெளியில வந்து அந்த விஷயத்துல நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்காக தான், சாட்சியா இருக்கிறதுக்காக தான். சவுல் பாருங்க, எத்தனை முறை அம்பை ஏந்தாலும், எத்தனை முறை தாவீதை கொலை பண்ணணும்னு நினைச்சாலும், ஆனா கர்த்தர் தான் பிள்ளை யோனாத்தானை வச்சு தாவீதை எத்தனையோ முறை சேவ் பண்ணி, கடைசியில பாருங்க அந்த சீட்ல யோனாத்தான் தான் உட்காரணும், சவுலுக்கு அடுத்தது நியாயமா பார்த்தாங்க. ஆனா அந்த மனுஷனே தாவீதுக்கு உதவி செஞ்சு கடைசியில அவன் போய் தாவீதை வந்து ராஜாவா அந்த இடத்துல ஆண்டவருடைய திட்டத்துல அவனை உட்கார வச்சார். இன்னைக்கு உங்க பாக்குற ஒவ்வொருத்தர் மீது நான் ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், நீங்க ஒருத்தரும் கர்த்தருடைய திட்டத்துக்கு தப்பவே முடியாது. நீங்க எங்க இருந்தாலும், உங்க மீது எப்படியாப்பட்ட குற்றச்சாட்டுகள் விழுந்திருந்தாலும், நீங்க எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும், இந்த மந்த் இந்த இயர் எண்டுல ஆண்டோட சமூகத்துல உட்காருங்க, ஆவியானோருக்கு இடம் கொடுங்க, அதிகமா ஆவியானோருக்கு இடம் கொடுங்கப்பா. இவ்வளவு நாள் என் மேல சொன்னீங்களே வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், தீர்க்க தரிசனங்கள், இது எல்லாத்தையும் இந்த வருடத்துல, இந்த மாதத்துல நிறைவேறத நான் பார்க்கணும், இதோடைய மேனிஃபெஸ்டேஷன் நான் பார்க்கணும் சுவாமி, இதை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல நீங்க பேசுங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைப்பார். எதிரி வீட்டிலிருந்தே உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஆமென். எத்தனை பேர் வாங்குறீங்க? உங்களுக்கு விரோதமாய் ஒரு குடும்பம் நிக்குது இல்ல, அந்த குடும்பத்திலிருந்தே உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஐ ரிலீஸ் சூப்பர் நேச்சுரல் ஃபேவர் அண்ட் ஹெல்ப் Amen. In the name of Jesus. Yes, in the Jesus. name of Jesus. Amen. In the name of Jesus. Amen. Right now, அப்படியே உங்க மேல பேசுறேன். எஸ்தர் சிஸ்டர் உங்க மேல பேசுறேன். ஆரோக்கியம் பாஸ்டர் உங்க மேல பேசுறேன். இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது நாங்க பேசுறோம். எஃபர்ட்லெஸ் பிளெஸிங்ஸை நீங்க பாப்பீங்க, எஃபர்ட்லெஸ் ஃபேவரை நீங்க பாப்பீங்க. உங்களை ஒழிக்கணும், உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, எஸ் சைமன் அப்படியே வாங்கிக்கங்க பிரதர். எஸ், ஸோ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க முடிஞ்சிடணும்னு நினைக்கிறாங்களே, அந்த இடங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும், அந்த இடங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை வரும் பர்வதம் உங்க கூட இருக்கு. ரைட் நவ வி ரிலீஸ் இட். ரைட் நவ வி ரிலீஸ் இட். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க, சடனா இப்போ இந்த வார்த்தையை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க மினிஸ்ட்ரியில. ஓ, இந்த காரியம் எப்படி நடக்கும், இது ஆகுமா, இது ஆகுமான்னு ரொம்ப யோசனையில இந்த வார்த்தையை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் மதியனா அப்படியே வாங்கிக்கிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் வழிகளை திறப்பேன், நான் வழிகளை திறப்பேன். ரைட் நவ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். வழிகள் இல்லாத இடங்கள்ல, ஓ வழிகள் இல்லாத இடங்கள்ல வழிகள் திறக்கப்படும். ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ். முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. அப்பா இதுக்கப்புறம் தான் ஒரு தொடக்கத்தை உங்க லைஃப்ல ஆரம்பிக்கிறாரு. ஓ, நியூ பிகினிங். ஓ ஷாட்டா ரானா தீராதனா. ஐ ரிலீஸ் மேன் ஆஃப் காட் ஊழியம் பண்ற நிறைய பிள்ளைகள் மீது வி ஸ்பீக் நியூ பிகினிங், நியூ பிகினிங், நியூ பிகினிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஓ, இந்த வருடம் முடிய போதே, இதுக்கப்புறம் என்ன ஒரு பிகினிங் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் முடிந்ததிலிருந்து
ஒரு துவக்கத்தை ஆரம்பிக்க போறாரு. உங்க லைஃப்ல ஒரு துவக்கத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஓ, wherever you are, நீங்க எந்த இடத்துல இருந்து இந்த வார்த்தை கேட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலையில நீங்க கேட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சிலது செத்து மண்ணா போயிருச்சு, முடிஞ்சிருச்சு அப்படின்னு புதைச்சி கூட நீங்க வச்சிருக்கலாம். கர்த்தர் அதை இன்னைக்கு வெளியே எடுக்கிறாரு. உங்க பிசினஸ் வெளியே வருதுங்க. உங்க பிசினஸ் வெளியே வருது. அன்னைக்கு லாசரு அடைக்கப்பட்ட அந்த கல்லறைய சீஷரன் கட்ட ஆண்டவர் சொல்றாரு, கல்ல எடுத்து போடு. இன்னைக்கு நிறைய கல்லு எடுத்து போடப்படுது. நிறைய கல்லு எடுத்து போடப்படுது. I release it. Every stones will remove in the name of Jesus. அது எப்பேற்பட்ட ஸ்டோனா இருக்கட்டும், எப்பேற்பட்ட கல்லா இருக்கட்டும், சீலே வச்சுட்டு இருக்கட்டுங்க. ஏசப்பாவை செத்துட்டாரு அப்படின்னு கல்லறையில உள்ள வச்சு அந்த நாட்டு பெரிய பெரிய தலைங்க சீல் வச்சாங்களாம். சீல் வச்சு முடிஞ்சிச்சின்னு நிறைய விஷயங்களை நீங்க மறந்துட்டீங்கல்ல. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, எல்லா முத்திரைகள் உடைக்கப்படுது. அப்படியே வாங்கிக்கிங்க. முத்திரைகள் உடைக்கப்படுகிற நேரம், முத்திரைகள் உங்களுக்கான முத்திரைகள் உடைக்கப்பட்டு உங்க மேல அது ஊத்தப்படுகிற நேரங்க இது. இயேசுவின் நாமத்தினால. எஸ் பிரதர் பாபு பிரதர், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய முத்திரைகள் உடைக்கப்படுது. உங்களுக்காக சில காரியங்கள் ஆண்டவரே அடைச்சு வச்சிருக்காருன்னு சொல்றாரு. ஐ டோன்ட் நோ இது எப்படி நீங்க ரிசீவ் பண்ண போறீங்கன்னு தெரியல. சில பிளெஸிங்ஸ் ஆண்டவரே அடைச்சு வச்சிருக்காரு. பிகாஸ் அதை வாங்குற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இல்ல. வாங்குனா அதை நம்ம ஹேண்டில் பண்ற அளவுக்கு நம்மளுடைய நாலேஜ், நம்மளுடைய மென்டாலிட்டி, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அதனால ஆண்டவரே அடக்கி வச்சிருக்காரு, மறைச்சு வச்சிருக்காரு. அது இந்த நாள்ல இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து உங்க கையில வரும். எஸ் எஸ்தர் சிஸ்டர், அப்படியே இதை வாங்கிக்கிங்க. எஸ், உங்க ஃபியூச்சர் ரொம்ப அழகா இருக்க போகுது. உங்க குடும்பம் ரொம்ப அழகா இருக்க போகுது. சீக்கிரம் பெரிய சாட்சியா நீங்க நிக்க போறீங்க. I release it. Big witness. Mighty witness. Glory. இது நடக்குமா, நடக்காதா? என் கொம்பு ஆண்டவர் உயர்த்துவாரா, உயர்த்த மாட்டாரா? எல்லாரும் வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்க கொம்பு உயர்த்தப்படுங்க. உங்க கொம்பு உயர்த்தப்படும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் உங்க கொம்புகள் மறுபடியும் உயர்த்தப்படும். ஓ ஹalleluya. சாமுவேல் தீர்க்கதரிசி உள்ள வராரு. ஓ ஹalleluya. ஈசாயின் வீட்டுக்கு வந்து நிக்கும் போது ஒரே கொண்டாட்டம், ஒரே ஆர்ப்பரிப்பு அந்த இடத்துல. ஆனா கடைசி வரைக்கும் அந்த பண்டிகைக்கு, அந்த கொண்டாட்டத்திற்குரிய ஆளு அந்த இடத்துல இல்ல. அப்பா மறந்துட்டாரு, அண்ணன் தம்பிங்க மறந்துட்டாங்க, கூட இருந்தவங்க மறந்துட்டாங்க. ஆனா உன்னை மறக்காத ஒருவர் அவர் இருக்காரு. அவர் உடைச்சி ஊத்துவார். அநேக கண்கள் பார்க்கும் வண்ணமாய், அந்த தைல கொம்பு உங்க மேல உடைச்சி ஊத்தப்படும். ஆரோக்கியம் பாச அப்படியே வாங்கிக்கிங்க. உங்க மேல தைல கொம்பு ஆண்டவர் உடைச்சி ஊத்துறாரு. Right now in the name of Jesus, I release such a mighty presence, mighty anointing in the name of Jesus. மேல் விட்டறையில் இறங்கின அதே அபிஷேகத்தை, இந்த வார்த்தையை எங்கெங்கிருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களோ எல்லா இடங்களையும் நாங்க பேசுகிறோம். Right now in the name of Jesus. தேவனுடைய ஊழியக்காரர்களாய், தேவனுடைய தீர்க்கதரிசிகளாய், தேவனுடைய அப்போஸ்தலர்களாய் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும், இல்லத்திலும், பிசினஸ்ல, மினிஸ்ட்ரியில ஒரு அனாயிண்டிங்கா பேசுறேன். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. தாவீதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷனே ஆண்டவர் ஏற்படுத்தினார், மனுஷன் கிடையாது. பரலோகத்துல சாமுவேல் கிட்ட சொல்றாரு, பாரு ஈசானுடைய பிள்ளை நான் அபிஷேகம் பண்ண போறேன். அந்த எந்த பிள்ளைன்னு சொல்லிட்டாரு, நீ போ. அந்த ஃபங்க்ஷனே, அந்த கொண்டாட்டமே யாருக்காக? தாவீதுக்காக. ஆனா தாவீதுக்கு அழைப்பு வந்துச்சா? வரல. ஏன்னா மனுஷன் பார்வையில தாவீதை ஒரு பொருட்டாவே எண்ணல. ஒரு மனுஷனை, ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடத்தா கூப்பிடுவாங்க எல்லாரையும். வெளியில இருக்கிறவங்கள கூப்பிட்டாங்களா என்னவோ தெரியல, வீட்டுல இருக்கிறவங்கள தாவீதை கடைசி பிள்ளையை கூப்பிடவே இல்லை. ஆனா உண்மையாகவே அந்த ஃபங்க்ஷனுக்குரிய
ஆள் தாவீது தான். ஆனா கர்த்தர் அவனுக்காக தான் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்க எல்லாரும் ஏறி போனாங்க, மலைக்கு போனாங்க, அப்பாயின்மெண்ட் கேட்டு தேவ மனுஷனை நம்ம தரிசிக்கலாமா, ஆஃபரிங் காணிக்கைகளை எடுத்துட்டு சாமுவேல மேல அவ்வளவு ஒரு பயபக்தி அந்த காலத்துல ஜனங்களுக்கு. ஏன்னா அவரு யுத்தத்துக்கு போன்னு சொல்றதுக்கு அருள் வாக்கு கேட்க அங்க போவாங்க. இந்த வேலை செய்யணுமா, இந்த வீடு வாங்கணுமா, எல்லாத்துக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட போய் அருள் வாக்க கேட்பாங்க அந்த நாட்களில. ஆனா அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை இறங்கி தாவீது அபிஷேகம் பண்ணினாருன்னா தாவீது எவ்வளோ ஆண்டவருக்கு பிரியமானவன் சொல்லி நீங்க புரிஞ்சுக்கோங்க. இங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மீது நான் அந்த அபிஷேகத்தை நான் பேசுறேன். உங்களுக்குரிய தீர்க்கதரிசனம், உங்களுக்குரிய வார்த்தை, உங்களுக்குரிய அபிஷேகம், உங்களுக்குரிய செலிப்ரேஷன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகள், நன்மையான ஊற்றுகள், சந்தோஷமான காரியங்கள், கொண்டாட்டங்கள் உங்க வாழ்க்கைய உங்களை தேடி வரும். நீங்க இருக்கிற இடத்துலயே வரும், உங்க வீட்டுக்குள்ளவே வருங்க, உங்க வீட்டுக்குள்ளவே வரும். சிஸ்டர், நான் தேடி போயிட்டு இருந்தேன், நான் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். இல்ல 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 தாவீது வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சி கொண்டு ஆண்டவரோட உறவாடி கொண்டிருந்தாங்க. ஆண்டவரோட உறவாடி கொண்டிருந்தான். அவனை பார்க்க கவனிக்க யாருமே இல்லை. ஆனா ஆண்டவரோட உறவுல இருந்தான். ஆனா இம்மீடியட்டா பாத்தீங்கன்னா அவனுக்கு அழைப்பு வருது, நீதான்ப்பா, you are a special person for this celebration, for this festival. இந்த பண்டிகையே உனக்காக தான் நாங்க ஆயத்தமே பண்ணிருக்கோம் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி தாவீது வீட்டுல யாருக்குமே தெரியாது. சாமுவேல் தீர்க்கதரிசி ஒருத்தரையும் எழும்பி நிக்கும் போது இவன் இல்ல, இவனை ஆண்டவர் தள்ளித்தாரு. தோற்றத்தின்படி அல்ல, ஞானத்தின்படி அல்ல, படிப்பின்படி அல்ல, ஐஸ்வர்யத்தின்படி அல்ல, தேவ ஆவியை பெற்ற மனுஷன் இவன் தான். இவனை தான் ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறாரு, இவன் மீது தான் ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரு, இவன் மீதுதான் ஆண்டவருடைய திட்டங்கள், ஆண்டவருடைய அழைப்பு இந்த மனுஷன் மீது இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் கடைசியா வந்த தாவீது மேல அந்த தைல குப்பிய உடைச்சு ஊத்தி அவனை அபிஷேகம் பண்ணி 7 வருஷம் சீக்கிரட்டா வைக்கிறார். அன்னைக்கே சீக்கிரட்டா வச்சார். நீ ராஜாதான், ஆனா கொஞ்ச நாட்கள் நீ இருப்பா, உனக்கு சில காரியங்களை நான் போதிக்க வேண்டியது. இன்னைக்கு பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்மள ஆண்டவர் எல்லாரையும் அனாயிண்ட் பண்ணி நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து வச்சிருக்கிறார். ஆனா இன்னும் நம்ம சில காரியங்களை பார்க்க முடியல. வை டிலேன்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, திஸ் இஸ் த ரைட் டைம். இந்த வருடம், இந்த மாதம், இந்த நாள் நீங்க கேக்குறீங்கல்ல, இதுவே ரட்சணியத்தின் நாள், இதுவே நிறைவேறுகிற நாள். நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் பாக்குறேன், நிறைய ஆசீர்வாதங்களை பிசாஸ் அப்படியே விழுங்கிருக்கான். எப்படி விழுங்கிருக்கான்? அவன் வயிற்றுக்குள்ள இருக்கிறத நான் பாக்குறேன். ஆனா யோனாவை எப்படி அந்த மீன் தரையில கக்குதோ அது போல உங்க ஆசீர்வாதங்கள் கக்குறத நான் பாக்குறேன். அந்த உங்களுடைய ஆசீர்வாதங்களை அப்படியே பிசாசு வயிற்றுல இருந்து ஆண்டவர் வாந்தி பண்ண வச்சு அது 7 மடங்கு அவங்களுக்கு திருப்பி நான் ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கறத நான் பாக்குறேன். அது உங்க வீட்டுக்குள்ளவே வரவங்க, நீங்க இருக்கிற இடத்துலயே உங்களை தேடி வரும். ஒரு நஷ்டம் உங்க வாழ்க்கையில வந்திருக்கா, ஒரு இழப்பு வந்திருக்கா, ஒரு ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கா, அது உங்களை தேடி வரும், அது உங்களை தேடி வரும். ஹalleluya, thank you Jesus. உங்களுக்காக தலைவர்கள், தளபதிகள், அரசு அதிகாரிகள், தீர்க்கதரிசிகள் காத்திருப்பாங்க. தாவீது ஒருத்தருக்காக இஸ்ரவேலே வியந்து பார்க்கிற ஒரு தீர்க்கதரிசி காத்துட்டு இருந்தாரு. எத்தனை பேர் வாங்கிக்கிறீங்கன்னு தெரியல. நான் உங்களை பார்த்து சொல்றேன், பாஸ்டர் உங்க மினிஸ்ட்ரியை பார்த்து சொல்றேன், ரமேஷ் பிரதர் உங்க வாழ்க்கையை பார்த்து சொல்றேன், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்க ஒவ்வொருத்தரும் பார்த்து நான் சொல்றேன். எஸ் வாசிக் சிஸ்டர், உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்காக. ஓ ஹalleluya. தலைவர்கள் காத்திருப்பாங்க, அதிகாரிகள் காத்திருப்பாங்க. உங்க வாழ்க்கைய எடுத்து கட்டப்படும், உங்க வாழ்க்கை எடுத்து கட்டப்படும். புதிய வாழ்க்கைய நீங்க சுதந்தரிப்பீங்க, புதிய காரியங்களை நீங்க சுதந்தரிப்பீங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு தேவன் உங்க வாழ்க்கையில காரியங்களை செய்து முடிப்பாரு. தேவன் காரியங்களை செய்கிற ஒரு வருஷமா இருக்கும். அவர் உங்களுக்காக இறங்கி யுத்தம் பண்ணுகிற ஒரு வருஷமா இருக்கும். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எத்தனை பேர் வாங்குறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக அவர் யுத்தம் பண்ண போறாரு, எனக்காக
அவர் உத்தம் பண்ண போறாரு. ஓ, உங்களுடைய சுகத்தை நான் ரிலீஸ் பண்றேன். எஸ் வாசுகி சிஸ்டர், உங்களுடைய சுகத்தை, உங்க பலத்தை, உங்க ஆரோக்கியத்தை உங்க மேல நான் ரிலீஸ் பண்றேன். இதுவரை இல்லாத அளவிற்கு உங்களுடைய வயது வயது போல் மாறும். வயது போல் மாறும். கழுகுக்கு சமானமா. ஹீலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைங்க அப்படியே இந்த வார்த்தையை உள்ள வாங்குங்க. எஸ் ஆமே, நான் ரிசீவ் பண்றேன். எஸ், நான் ரிசீவ் பண்றேன். உங்க தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, என் மேல இந்த வார்த்தை பழிக்கட்டும் ஆண்டவரே. என் வயது திரும்ப வயது போல் ஆகட்டும். ஓ, என்னுடைய சரீரம், என்னுடைய கால்கள் மான் கால்களை போல மாறட்டும். என்னுடைய ஸ்கின் எல்லாம் குழந்தையுடைய ஸ்கின்ன போல மாறட்டும். என் முடிகள் மறுபடியும் முளை தொழும்பட்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? எஸ், நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்துல ஒரு மாற்றம் நடக்குது. ஒரு மாற்றம். எஸ், இது மாற்றத்திற்குரிய நேரம். இது மாற்றத்திற்கான நேரம். உங்களுடையத உங்க கட்ட நீங்க மறந்துட்டீங்க. நீங்க ஜெபம் பண்ணி நீங்க மறந்துட்டீங்க. ஆண்டவர் அத உங்க கட்ட கொண்டு வந்து சேர்ப்பார். உங்க பிசினஸ் உங்க கட்ட வந்து சேரும். We release it business. We release it business anointing. We release it business anointing. எத்தனை பேர் பிசினஸ் பண்றீங்க? பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. ஓ, ரைட் நவ in the name of Jesus நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய பிசினஸ் மறுபடியும் ரீஓபன். Reopen and restoration. Rakama lashita ranatia tarudananturadana. நீங்க பார்க்க போறீங்க. என்னவோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லிட்டு இருக்கல, உண்மையா நீங்க பார்க்க போறீங்க. ப்ரொஃபட்டிக்கலா நான் சொல்றேன், ஒரு வார்த்தையும் இன்னைக்கு வந்த ஒரு வார்த்தையும் வீணா விருதா வெறுமையா திரும்பாது. உங்க லைஃப்ல நீங்க பாப்பீங்க. உங்க லைஃப்ல பாப்பீங்க. ஆரோக்கிய பாஸ்டர், உங்க சர்ச் மினிஸ்ட்ரியில நீங்க பாப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால விஷ்ணுவை நாங்க பிளஸ் பண்றோம். இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மகிமை அவங்க மேல நான் பேசுறேன். அவங்க மேல ஒரு மகிமையை பேசுறேன். எஸ் வாசிச்சுட்டு உங்க மேல ஒரு ஹீலிங் நான் பேசுறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹீலிங் நான் பேசுறேன். விஷ்ணு bless பண்றோம். அப்படியே கன்ஃபெஸ் பண்ணுங்க, நான் நல்லா இருப்பேன், ஆசீர்வாதமா இருப்பேன். நானும் என் குடும்பமும் வாழ்ந்து கர்த்தருக்கு அடையாளமாய் சாட்சியா நாங்க இருப்போம். இந்த வருஷம் கடைசியில இந்த டிசம்பர் மாதத்துல நாங்க சாட்சி சொல்லுவோம். கர்த்தர் எங்களுக்கு நாங்க ஜெபித்த எல்லா காரியங்களுக்கு கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தாரு என்று நம்ம சாட்சி சொல்லுவோம். இன்னும் சில காரியங்களை ஆண்டவரிலே வச்சிருக்கலாம். ஆனா நடந்த காரியங்களுக்கு நன்றி செலுத்தும் போது அதுக்குள்ளவே உங்களுக்கு வந்து அற்புதங்களுடைய சீடு இருக்கான். ஒரு சாட்சிக்குள்ளவே அடுத்த சாட்சி இருக்கான். அப்படியே ஆண்டவர் மகிமைப்படுத்திட்டே இருங்க. சொல்லுங்க, நான் நல்லா வாழ்ந்து சுகமா இருப்பேன், நான் ஆரோக்கியமா இருப்பேன், கர்த்தர் எனக்கு நீடிய வாழ்வை கொடுத்திருக்கிறார். எஸ் இன்னைக்கு ஆவியானோட பிரசனத்துல உட்கார்ந்து இருக்கிற நீங்க போவாஸ் பார்த்து சொல்றான், உன்னதமானவருடைய நிலையில வந்திருக்கிற உனக்கு நிறைவான பலன் அப்படி ரூத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறான். இன்னைக்கு உங்களை பார்த்து நாங்க சொல்றோம், நிறைவான பலனை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கும். ஒன்றுக்கும் நீங்க குறைப்பட்டவர்களா இருக்க மாட்டீங்க, நிறைவா இருப்பீங்க, அள்ளி கொடுக்கிறவர்களா இருக்கீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அளவில்லாம உங்க மேல ஊற்றப்படும். ஹalleluya. thank you Jesus, thank you Lord, thank you Lord. நன்றி. உறவுகள்ல ஒரு same thing I want to tell, same thing you started. பேசுங்க. நான் ரிலேஷன்ஷிப் பத்தி தான் நான் எடுத்தேன். நல்ல உறவுகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும், புதுப்பிப்பார் உங்க உறவுகளை. உங்களை விட்டு போன ஒரு கசப்போ வெறுப்போ வந்திருந்தா கர்த்தர் அந்த கடினமான உள்ளங்களை உடைப்பார், இரக்கத்தை ஊத்துவார், கல்லான இருதயங்களை எடுத்து சதையுள்ள இருதயத்தை கொடுப்பார். நீங்க என்ன தப்பு பண்ணல, ஒருவேளை நீங்களும் கொஞ்சம் கடினமா பேசி இருக்கலாம். சோ இந்த நாட்களில, இந்த பண்டிகை நாட்கள்ல ஆண்டவர் என்ன பண்றாரு, மன்னிக்கவும் மறக்கவும், உறவுகளை புதுப்பிக்கவும், ஆசீர்வதிக்கவும். ஒரு பண்டிகைனா எல்லாரும் சேர்றோம் இல்ல, எல்லாம் சேரும். செலிப்ரேஷன் டைம்ல ஒரு கல்யாணம், ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஃபெஸ்டிவல், ஆனா எல்லாரும் சேர்ந்து ஐயோ இவங்க வந்திருந்தா நல்லா இருந்துச்சே நம்ம வாழ்க்கையில, இவங்க வந்திருந்தா எங்க வீட்டுக்கு நல்லா இருந்துச்சே
அப்படின்னு நீங்க நினைக்கிற உங்க அந்த ஏக்கத்தை கூட ஆண்டவர் அதை கூட தீர்த்து வைப்பாரு. எல்லா உறவுகளோட சந்தோஷமா இந்த கிறிஸ்மஸ் மாதத்தையும் இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் நீங்க நல்லா செலிப்ரேட் பண்ணுவீங்க. செலிப்ரேஷன் உங்க வாழ்க்கையில ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ், இந்த நாங்க மந்த் ஆஃப் செலிப்ரேஷன் நாங்க டிக்ளேர் பண்ணோம். உண்மையாவே இது செலிப்ரேஷன் மந்த் தான். ஆண்டவர் செத்து போன உறவுகளை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை பாத்தீங்கன்னா, அந்த தகப்பன் பிள்ளையை இழந்துறான். என் பிள்ளை மரித்து போனா, ஆனா திரும்பியும் அவன் வரான். ஆதையால் அவன் திரும்ப வர்றதால ஒரு செலிப்ரேஷன் பண்றாங்க. என்ன புதிய வஸ்திரத்தை அந்த பிள்ளைக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆடல் பாடல் நடனம் ஆடி டான்ஸ் பண்ணி அவங்க அப்படியே சந்தோஷமா அந்த செலிப்ரேஷன்ஸை பண்றாங்க. அதை பார்க்கும் போது எல்லாருடைய வாழ்க்கையில எல்லாருடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு மறுபடியும் அந்த உயிர் தெழுதலை தான் ஒன்று பார்க்க முடியுது. ஸோ உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துக்குள்ள நான் சொல்றேன், உண்மையாகவே ஒரு பெரிய செலிப்ரேஷன்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உங்க மேல குற்றச்சாட்டினாங்கல்ல, அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போறாங்க. உங்களை கசப்பா பேசினாங்கல்ல, அவங்க எல்லாம் உங்ககிட்ட ஒப்புரவாக்க போறாங்க. நீ எனக்காக ஜெபிங்க சிஸ்டர், பிரதர் எனக்காக, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க ஜெபம் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பாருங்க. ஹalleluya. Thank you Jesus. Thank you பிரசன்னகுமார் பிரதர். உங்களுடைய டெஸ்டிமனிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மதரையும் நாங்க பிளஸ் பண்றோம், கஸ்தரி அம்மாவை நாங்க பிளஸ் பண்றோம். அவங்க சுகித்திருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க, அவங்களுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். இதுவரை இல்லாத அளவிற்கு அவங்க சரீரத்துல ஒரு நியூ ஸ்ட்ரென்த்தை நாங்க பேசுறோம், நியூ ஸ்ட்ரென்த்தை நாங்க பேசுறோம் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அன்னைக்கு அந்த லூக்கா 15:32 15ஆம் அதிகாரத்துல 3 சம்பவம் இருக்கு. அதுல 3வது சம்பவம் தான் ப்ராஃபட் சொல்லிட்டு இருந்தாங்க, சிஸ்டர் ஒய்ஃப் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அந்த பையன் திரும்ப வரும்போது தன் தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி அணைச்சி அவனை முத்தமிட்டு, உனக்கு புதிய வஸ்திரம், காலணி, நகை எல்லாத்தையும் போடுறது மட்டும் இல்ல, அவன் மூலமா அந்த பட்டணத்துல அந்த பகுதியில ஒரு செலிப்ரேஷன் நடக்குதுங்க. சில நேரங்கள்ல நீங்க இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க, சிலது உங்களை கைவிட்டு போயிருச்சு, இதுக்கப்புறம் இது எனக்கு வராது, இதுக்கப்புறம் இது அவ்வளவுதான் அப்படின்னு முடிஞ்சிருச்சு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களே. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, அது உங்ககிட்ட திரும்ப வரும். அது திரும்ப வரும்போது உங்க லைஃப்ல என்ன நடக்கும்னா, ஒரு பெரிய கொண்டாட்டத்தை நீங்க பாப்பீங்க. எத்தனை பேர் வாங்குறீங்க? நான் நம்புறேன், நீங்க இழந்த ஒவ்வொரு காரியங்களும் உங்க கையில திரும்ப கொண்டு வந்து ஆண்டவர் சேர்ப்பாரு. சேர்க்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும் உங்க லைஃப்ல நீங்க ஒரு செலிப்ரேஷனை பாப்பீங்க, ஒரு கொண்டாட்டத்தை பாப்பீங்க, ஒரு ஜாய பாப்பீங்க. நான் ரிலீஸ் பண்றேன், உங்க மேல அப்படியே பேசுறேன். we speak joy in the name of Jesus. பவுல் சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய லைஃப்லயும் இருக்கிற எல்லா கண்ணீர்கள் ஆண்டவர் வேரோட பிடுங்குறாரு. பிதாவானவர் நடாத எல்லா நாற்றுகளும் வேரோட பிடுங்கப்படும் ஒரு வார்த்தை சொல்லுதுல, அந்த வார்த்தையின் அதிகாரத்தின்படி உங்களை பார்த்து பேசுறேன். நீங்க இதுக்கப்புறம் சந்தோஷமா இருப்பீங்க. சந்தோஷத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிற எல்லா காரியங்களும் உங்க லைஃப்ல இருந்து எடுத்து போடுவார் ஆண்டவர். பலவீனங்கள் எடுத்து போடப்படும் இயேசுவின் நாமத்தினால. நீங்க பலனா இருப்பீங்க. உங்க குறைவுகள் எடுத்து போடப்படும் இயேசுவின் நாமத்தினால. நீங்க நிறைவா இருப்பீங்க. உபாகம் 28:1 முதல் 14 வசனங்கள் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் உங்க மேல பேசுறேன். உங்க ஊழியத்துல பேசுறேன், உங்க குடும்பத்துல பேசுறேன், உங்க பிசினஸ்ல பேசுறேன். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க, ஒரு பரிபூர்ணத்தை பாப்பீங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு ஓவர்ஃப்ளோவை நான் பேசுறேங்க. ஓவர்ஃப்ளோ ரைட் நவ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ரைட் நவ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். சந்தோஷமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ப்ரேயர் ரிக்வெஸ்ட் போட்டீங்க, எல்லாரும் என் மேல ப்ளேம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ப்ளேம் பண்றது அவங்களுடைய குணாதிசயம் இல்லைங்களா? நம்ம ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நல்ல அத்தி மரத்துல தான் நம்ம அத்தி பழங்களை எதிர்பார்க்க முடியும். முள் செடியில போய் நம்ம அத்தி பழத்தை நம்ம எதிர்பார்க்க முடியுமா? அப்படி சில மனுஷருங்கள் முள்ளு செடியாய் வச்சிருக்காங்க. இந்த முள்ளு செடிக்கிட்ட போய் அத்தி பழத்தை போய் முள்ளதான் குத்தும். அவங்க சுபாவமே என்னது? மற்றவங்களை குத்துறதும் பிளேம் பண்றதும் தான். அதுக்குன்னே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனா குத்து வாங்குற நமக்கு என்ன வச்சிருக்காரு? ஆசீர்வாதங்களை வச்சிருக்காரு. கனி இருக்கிற மரத்துலதான் கல் அடிப்பாங்க.
காஞ்சு போன மரத்துக்கு யாருன்னா கல்லடிப்பாங்களா? எந்த மரத்துல எந்த செடியில நிறைய பழங்கள் கனிகள் இருக்கும் அந்த மரத்துக்கு தான் நிறைய கல்லடி விழும். நிறைய கல்லடி வாங்கி நிறைய கவலையா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த கற்கள் எல்லாம் எடுத்து ஒரு பெரிய பாதையை ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். சீக்கிரம் ப்ரொமோஷன் உங்களுக்கு. இப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா பாக்குறாரு, பார்த்துட்டே இருக்கிறாரு. யாராச்சும் என் புள்ளிய திட்டுறாங்களா, பிளேம் பண்றாங்களான்னுட்டு ஒரு 5 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கலான்னு வச்சிருந்தா, யாராச்சும் உங்களை பிளேம் பண்ணி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரால சும்மா இருக்க முடியாது. ரொம்ப வைராக்கியமான கடவுள். என் புள்ளியடா நீ சொல்றன்னு சொல்லி இப்படின்றதுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாங்க. அது 3 வருஷத்துக்கு பின்னாடிதான் உங்களுக்கு வந்திருக்கணும் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. ஆனா சீக்கிரமா கொடுத்துருவாரு. சீக்கிரமா கொடுத்துருவாரு. இது எங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. ஏன்னா நாங்க சாட்சியா சொல்றோம், நாங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். யாராச்சும் எங்களை கேவலமா பேசினாங்க, குற்றம் சாட்டுனாங்கன்னா நாங்க மன்னிச்சு பிளஸ் பண்ணி தேங்க்யூ அப்படின்னு விட்டுருவோம். ஏன் தெரியுங்களா? எங்களுக்கு அடுத்தது ப்ரொமோஷன் காத்து இருக்கு. அந்த சொன்ன மனுஷன் அப்படியே தான் இருப்பான். அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய மற்ற காரியத்திலையும் ஒரு பெரிய உயர்வுகள் இருக்காது, பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் எங்களை நிறைய காரியங்களை ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாரு, சீக்ரெட்ஸ் சொல்றாரு, வருகை காரியங்களை குறிச்சு பேசுறாரு, நிறைய ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு கொடுக்கறாரு. அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம கேக்குறோம், ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு காரியம் வந்துச்சே, இந்த மாதிரி ஒரு பாடு வந்துச்சே, இதுக்கு என்ன பரிசு? பாருங்க, ஓட்ட பந்தயத்துல யாருமே சும்மா ஓட்டுறது இல்லைங்களா? ஒரு ரன்னிங் ரைஸ் இருக்குன்னா அதுல சும்மா யாரும் ஓடுறது இல்ல. பவுல் சொல்றாரு, இது ஒரு ஓட்ட பந்தயம் வாழ்க்கைன்றது. எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நீ ஓடு, லக்கையை நோக்கி போயிட்டே இரு. ஆனா உனக்கு பரிசு காத்து இருக்கு. ஜனங்க பேசுற ஒரு கேவலமான வார்த்தைங்களுக்கு, நம்ம மேல வருகிற ஒரு பாடு உபதிரவத்துக்கு நமக்கு பரிசு உண்டு. நமக்கு மகிமை வச்சிருக்காரு ஆண்டவர். அப்படியே ஒரு ஸ்டெப் உயர்த்துறதா இருந்தா யாருன்னா நம்மள கேவலமா பேசினாங்கன்னா சடனா 100 ஸ்டெப் உயர்த்துருவேன். ஓவர் ஸ்பீடு. நான் சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடா பேசுறேன். உங்க வாழ்க்கை, உங்க பாக்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நான் சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடா பேசுறேன், ஆக்சிலரேஷனா பேசுறேன். மற்றவங்க 10 வருஷத்துல சாதிக்க முடியாத காரியங்களை, பினான்ஸ்ல இருக்கட்டும், உங்க கெரியர்ல இருக்கட்டும், உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில இருக்கட்டும், பிசினஸ்ல இருக்கட்டும், மற்ற காரியத்துல இருக்கட்டும், நீங்க இந்த மாசத்துல ஒரு 10 நாள்ல அதை நீங்க சாதிப்பீங்க. இது எப்படி சிஸ்டர் ஆகும், இது எப்படி ஆகும் அது தெரியாது. ஆனா ஆவியானவர் உங்க மீது வரும்போது, மரியாதை கேட்டா, நான் ஒரு கன்னிகையா இருக்கேனே, என்னால எப்படி பிள்ளையை பெற்றெடுக்க முடியும், இது எப்படி ஆகும் என்று சொல்லி தேவதூதன் கிட்ட கேட்கும் போது தேவதூதன் சொல்றான், ஆவியானவர் உன் மீது நிழலிடுவார். இன்னைக்கு இந்த பாத்துட்டு இருக்கீங்களா, உங்க மீது பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுறாரு, அப்படியே அடக்காக்குறாரு. உங்க மீது ஒரு வல்லமை இறங்குதுங்க, ஒரு பலன், ஒரு பவர், ஒரு ஞானம் உங்க மீது இறங்குது. ஹல்லேலூயா, thank you Jesus. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க, அப்படியே ரிசீவ் பண்ணுங்க, அப்படியே ரிசீவ் பண்ணுங்க, அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியங்களை செய்யத்தக்க சீக்கிரத்துல 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 ஆண்டவர் ஷார்ட் பீரியட்ல செஞ்சு முடிக்கும்படியாக ஆண்டவர் செய்வார். நாங்க ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டே இருந்தோம். கடந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு வீட்டு பத்திரம், கட்டின வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து ஒருத்தர் கையில கொடுத்து, இதான் உங்க வீடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை அவங்க ரிசீவ் பண்ணிட்டு அவங்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்படியே ஒருத்தர் கட்டி பிடிச்சி சந்தோஷத்தை அப்படி செலிப்ரேஷன் பண்றாங்க, ஒருத்தர் வாழ்த்துறாங்க. சோ உங்க வாழ்க்கையிலயும் அந்த சடன் பாத்தீங்கன்னா, சடன் சந்தோஷம், சடன் ப்ரொமோஷன்ஸ், சடன் ஆசீர்வாதங்கள், நீங்க அதை எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஆனா உங்க கையில அது வந்துச்சுங்க, வந்துரும். இந்த நைட்டுக்குள்ள அது வந்துரும். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் ரிசீவ் பண்றப்பா, ஆண்டவரே எல்லா டிலே என் வாழ்க்கையில நான் கேன்சல் பண்றேன்.
எல்லா டிலே நான் கேன்சல் பண்றேன் ஆண்டவரே. உங்களுடைய சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடை நான் ரிசீவ் பண்றேன் அப்பா. நீங்க வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை சடனா நான் ரிசீவ் பண்றேன்ப்பா. எதிர்பார்க்காத விதத்துல நான் ரிசீவ் பண்றேன். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றிப்பா, நன்றிப்பா. அப்படியே தேங்க் பண்ணுங்க ஆண்டவரே. நன்றி சொல்லிட்டே இருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல நிழலிடும் போது, அவர் உங்களை மூடும் போது, அவர் உங்களை நிரப்பும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்குங்க. நம்மளுடைய மனது, நம்முடைய நாலேஜ்ல அது இமேஜினேஷனே பண்ண முடியாத காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஓ கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல நிழலிட்டு கொண்டிருக்காரு, உங்களுக்குள்ள அவர் இறங்கி கொண்டிருக்கிறாரு. இறங்க இறங்க ஒரு அற்புதத்தை நீங்க பாப்பீங்க, ஒரு நிறைய ஒளிய பாப்பீங்க. இது ஒளி வீசுகிற மாதம், இது ஒளி வீசுகிற மாதம். உங்க லைஃப்ல நிறைய ஒளிய நீங்க பாப்பீங்க. உங்களுடைய இருள்கள் எல்லாம் விலகி ஒளிய நீங்க பாப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. எஸ் 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 லியோ ஃபெனடாக்ஸ் bless பண்றேன். Thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Lord. We bless you brother, we bless you in the name of Jesus. We speak new doors in your life. உங்க லைஃப்ல புதிய வாசல்கள் ஆண்டவர் திறந்து விடுறாரு right now in the name of Jesus. அடைக்கப்பட்ட எல்லா வாசல்கள் திறக்கப்படுது. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் அவர் உங்க கையில கொடுப்பாரு இயேசுவின் நாமத்தினால right now in the name of Jesus, right now in the name of Jesus. Thank இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ள வந்திருக்கோம். அப்படியே ஆண்டவருக்கு நிறைய நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்துல செலவு பண்ணுங்க. அப்படியே கன்ஃபெஸ் பண்ணிட்டே இருங்க, ஆண்டவரே எனக்காக நீங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுங்கப்பா. இனி செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் நான் ரிசீவ் பண்றேன், அந்த ஆசீர்வாதங்கள் நாங்க பெற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லி அப்படியே அதை ரிலீஸ் பண்ணிட்டே இருங்க, ரிசீவ் பண்ணிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க, அறிக்கையிட்டே இருங்க. ரொம்ப இந்த மாதத்துல ஆண்டோட சமூகத்துல உட்காருங்க, ஓடிட்டே இருக்காதீங்க. ஆண்டோட சமூகத்துல உட்காரும் போது உங்க வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும், ஒரு உயர்வுகள் வரும், ஒரு மேன்மைகள் வரும், ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளவே ஆண்டவர் நடத்துறதை நீங்க பாப்பீங்க. மதியம் உங்க மினிஸ்ட்ரியை பிளஸ் பண்றோம். ஆண்டவர் உங்களுக்கு சொந்த சபையை கொடுப்பாராக, உங்க எல்லைகளை விஸ்தாரமாக்குவாராக, நல்ல ஆத்துமாக்களை உங்க சபையில ஆண்டவர் கொடுப்பாராகன்னு சொல்லி நாங்க பிளஸ் பண்றோம். உங்க மினிஸ்ட்ரியில அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும், கனிகள் வெளிப்படட்டும், அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவாராக. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord. பிளஸ் பண்றோம் இயேசுவின் மூல ஜெப கேளுங்கதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். விசேஷமா இந்த மாசத்துல மந்த் எண்ட்ல we plan 3 days ஒரு மீட்டிங். அதனுடைய அப்டேட்ஸ், அதனுடைய போஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம குரூப்பில் போட்டிருக்கோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம்ம குரூப்பில் போட்டிருக்கோம், போட போகிறோம். அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லை, இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டெஸ்டிமனி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றுவார். ஒன்றுமே கீழே விழாது. சரிங்களா? அது மட்டும் இல்லை, அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்கள் உங்கள் லைஃப்பில் செய்ய போகிறாரு. இப்போது இவ்வளோ நேரம் நம்ம வார்த்தைகளை கேட்டோம்ல, இந்த வார்த்தைகளை கனம் பண்ணும்படி நம்ம விதைக்க போகிறோம். நம்முடைய கூகுள் பே அண்ட் ஃபோன்பே ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஃபாரின்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்முடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் நான் விதைக்கணுமா, விதைச்சியே ஆகணுமா அப்படின்னீங்கன்னா, கொஞ்சம் மாவு, நிறைய மாவு இருக்குல்ல, நிறைய மாவை அந்த கொஞ்சம் மாவு, புளித்த மாவை அதோட சேர்க்கும் போது அது முழுவதுமாக புளிக்கப்படுதான், அது முழுவதுமாக அதனுடைய காரியத்துக்குள்ள அடாப்ட் ஆகுதான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், சில நேரங்களில் இந்த கடன்ல இருந்து என்னால் வெளியே வர முடியல பிரதர், இந்த இஷ்யூல இருந்து என்னால் வெளியே வர முடியல பிரதர், நான் நிறைய விதைக்கணும்னு நினைக்கிறேன், பட் என்னால் விதைக்க முடியல பிரதர் அப்படின்னு நிறைய ஏக்கத்தோட இந்த வார்த்தையை நீங்க கேட்கலாம். உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஜஸ்ட் அப்பாவோட ஒரு கமிட்மெண்ட் பண்ணுங்க. நீங்க கமிட்மெண்ட் பண்ணும் போது, இல்லாண்டவரே என்ன காரியம் நடந்தாலும் சரி, என்னுடைய சம்பளத்தை, என்னுடைய தசம பாகத்தை, என்னுடைய காரியத்தை நான் உங்களுக்கு விதைக்க போறேன்.
நான் அதை ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸா ஃபர்ஸ்ட் நான் அதை வந்து வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க மூவ் பண்ணுங்க. நீங்க விதைக்க விதைக்க உங்க விதைக்கான பலனை நீங்க பாப்பீங்க. நாங்க கண் கூட பார்த்துட்டு இருக்கோங்க. நிறைய பிள்ளைங்க சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பிள்ளைங்களுடைய லைஃப்ல அனுதினமும் சாட்சிகள் வந்துட்டு இருக்கு. அவங்க பினான்சியல்ல லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப 3 மாசமா வேலை இல்லாம இருந்திருக்காங்க. அவங்க எங்களோட கனெக்டடா இருப்பாங்க, பட் என்னன்னு தெரியல, டச் விட்டு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணாங்க, பேசணும். அப்போ அந்த ஸ்பாட் அவங்க அக்கௌண்ட்ல உண்மையா இருந்தது சம் 40 rupees சம்திங். ஒரு 11:30 இருக்கும். அவங்க கால் பண்ணாங்க, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொன்னேன், பேசிட்டே இருந்தோம், அவங்ககிட்ட ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். அப்போ வந்து சரி சிஸ்டர், உங்ககிட்ட ஒரு என்ன இருக்கு அக்கௌண்ட்ல 10 rupees இருந்தாலும் யூ ஜஸ்ட் ரிலீஸ் பண்ண சொல்றாரு ஆண்டவர். ஏன்னு சொன்னாக்கா, நீங்க அந்த அந்த இதை ரிலீஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, அது கர்த்தருக்கென்று நீங்க கொடுக்கும்போது அது பண்ணப்படுது. பிரதர் சொன்ன மாதிரியே அந்த கொஞ்சம் மாவு புளிப்பாச்சுன்னா மீதி எல்லா மாவும் புளிப்பானது போல. ஸோ கொஞ்சம் நீங்க கர்த்தருக்கென்று ஒன்று எடுத்து வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிசாசோடைய அந்த அந்த கட்டுகள், அந்த தடைகள் எல்லாம் ஆண்டவர் ஒடிச்சு, அந்த இருளின் ஆதிக்கங்கள் உங்க பினான்ஸ்ல நீங்க வரக்கூடாதபடிக்கு, முன்ன வரக்கூடாதபடிக்கு, நீங்க ஆசீர்வாதிக்க கூடாதபடிக்கு காணப்படுகிற அந்த அந்தகார கிரியங்களை ஆண்டவர் ஒடிக்கிறது. இன்னைக்கு பாக்குற எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு 10 rupees ஆச்சு, 10 rupeesஓ 5 rupeesஓ ஹவு மச் எவ்வளோ ஆச்சு, இதை சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஃபினான்ஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும், இந்த அளவுக்கு என் சேலரி உயரணும், எனக்கு வர வருமானங்கள் உயரணும், எனக்கு பிஸ்னஸ்ல வர அந்த ப்ராஃபிட் உயரணும், என் கையில இந்த அமௌண்ட்டை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனையோட பாருங்க. யாக்கோபு வந்து வெறும் கையா போகணும் கர்த்தருடைய சமூகத்துல. அவன் வீட்டுல இருந்து துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. யாக்கோபு கிட்ட வந்து ஒண்ணுமே இல்லை, அவன் வீட்டுல இருந்து துரத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி சூழ்நிலையில அவனுக்கு எதிர்காலமே இல்லை. எங்க போய் தங்குறது, யார்கிட்ட அடைக்கலம் கேட்கறது, என் வாழ்க்கையை நான் எப்படி ஓட்டுறதுன்னு ஒண்ணுமே தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த மனுஷன் என்ன பண்றான், ஆண்டவரோட ஒரு பொருத்தனை செய்யறான். ஆண்டவரே, எனக்கு நீங்க உணவு இருக்க இடம் கொடுத்து என்னை சேஃபா தகப்பன் வீட்டுக்கு மறுபடியும் வர பண்ணீங்கன்னா நான் வந்து எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் 10ல் ஒரு பங்கை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி விதைப்பேன்னு பொறுத்து நான் பண்ண உடனே அவனுக்கு வாசல்கள் திறக்கப்படுகிறது. அவன் வாழ்க்கையில ஓப்பன் டோர்ஸை பார்க்கறான். வெறும் கையா போனான். ஆனா வரும்போது நிறைய சொத்துக்களை எடுத்துட்டு வந்து, பைபிள்ல அவன் சொத்துக்களை வர்ணிச்சு சொல்றாங்க. ஒரு இடத்துல ஒரு 3-4 லைன்ல சொல்றாங்க, இவ்வளவா அவன் சொத்துக்களை எடுத்துட்டு வந்தான்னு சொல்லிட்டு. பாருங்க, ஆண்டவருக்கு என்று நீங்க ரிலீஸ் பண்ணும் போது அந்த கட்டுல இருந்து நீங்க வெளியில வரீங்க, அந்த பாண்டேஜ்ல இருந்து வெளியில வரீங்க. நீங்க ஆசீர்வாதத்தை பார்க்குவீங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு 5-10 rupees ஆச்சு நீங்க கர்த்தருக்கென்று நீங்க விதைங்க. உங்ககிட்ட எவ்வளவு இருந்தாலும் நீங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு ஆண்டவர் ஏவப்படுறதுனால கம்மி குறைஞ்சபட்சம் 10 rupees ஆச்சு எல்லார்கிட்ட இருக்கு இல்லைங்களா, ரிலீஸ் பண்ணி விடுங்க. அந்த சிஸ்டருக்கு வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் சாட்சி, கடைசியா வந்து அவங்க ஒரு 40 rupees தான் அவங்க அக்கௌண்ட்ல இருந்தது. அதை ரிலீஸ் பண்ணி அக்கௌண்ட்டை எம்டி ஆக்கிட்டாங்க. ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு நாங்களும் போயிட்டோம். வெரி செகண்ட் டேயோ 3rd டேலையும் அவங்களுக்கு வந்து மதுரையில் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு வேலை, சடனாக அவங்களுக்கு ஒரு வேலை, ஒரு நல்ல சேலரியில் ஒரு வேலை கிடைச்சிது. சரிங்களா? ஸோ இது வந்து நான் ஆண்டோடைய மகிமைக்காக இந்த சாட்சியை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆண்டவர் வெறும் கையாக இருக்கிறவங்கள பாருங்க, ஆண்டவர் ரிலீஸ் பண்ணி ஒரு வேலையில் உட்கார வச்சு ஒரு நல்ல சேலரியில் ஆண்டவர் அவங்கள நடத்துறாரு. சரிங்களா? இந்த சாட்சி கேட்கிற உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியாய் செய்வாரு. ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. When you release, நம்ம அந்த பவுண்டரியை உடைச்சி, இல்ல இந்த அழைப்புக்காக இந்த காரியத்துக்காக ஆண்டவர் என்னை அழைக்கல, இது எனக்கானது இல்லை அப்படின்னு அதை நம்ம உடைச்சிட்டு வெளியே வரும்போது நம்ம இமேஜினேஷனே பண்ணாத அளவுக்கு கர்த்தர் எல்லா இடத்துலயும் எல்லா சூழ்நிலையிலையும், வெறும் ஃபினான்ஸ் மட்டும் இல்லை, ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும், பிஸ்னஸா இருக்கட்டும், மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லா விதத்திலும் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிப்பார். அது ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப மகிமையா இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். எல்லாரும் சென்ட் பண்ணுங்க. எல்லாருக்காகவும் நாங்க பிளஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணுவோம். பாருங்க, அடுத்த லைவ்ல நீங்க கண்டிப்பா நீங்க சாட்சி சொல்லுவீங்க. உங்களுடைய ஃபினான்ஸ் லெவல் மாறும். உண்மையா இதுக்கு 100%
ஷூரிட்டி சொல்ல முடியும், 100% கேரண்டி சொல்ல முடியும். சந்தோஷமா விதைங்க. நாங்க அந்த உங்க பேரையும் அதை வச்சு நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம் காரியங்களுக்காக. விதைச்ச பிள்ளைங்க நம்மளுடைய அக்கௌண்ட், அதாவது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஜெபம் பண்ணலாங்களா? தேங்க்யூ லார்ட். அப்பா பிளஸ் பண்றோம். இந்த வார்த்தையை கேட்க போற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிளஸ் பண்றோம். ஆண்டவரே, கொண்டாட்டத்தின் மாதம்னு நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய லைஃப்லயும் ஆண்டவரே ஒரு பெரிய கொண்டாட்டத்தை நாங்க பேசுறோம் டாடி. இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் ஆண்டவரே பிள்ளைகளுடைய லைஃப்ல உண்டாகட்டும். எந்தெந்த இடங்கள்ல ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே தனிமையை ஆண்டவரே இழந்த நிலைமையை பார்த்துட்டு இருக்காங்களோ அந்த நிலைமையில ஆண்டவரே ஒரு ரெஸ்டோரேஷனை பேசுறோம். ஃபினான்ஷியல்ல, ஹெல்த்ல, ஃபேமிலியில, மினிஸ்ட்ரியில, பிசினஸ்ல ஆண்டவரே இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே மறுபடியும் நீங்க ஒரு ரெஸ்டோரேஷனை பேசுறோம், ஒரு செலிப்ரேஷனை பேசுறோம். பிள்ளைகள் ஆண்டவரே வாழ்ந்து சுகித்து இருக்கட்டும். மகிமையான காரியங்களை செய்யுங்க. கூட இருப்பதற்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் இவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. குடும்பங்கள் மறுபடியும் கட்டப்படட்டும். பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும். இதுவரை இல்லாத அளவிற்கு கணவன் மனைவி உறவுக்குள்ள ஆண்டவரே ஒரு சந்தோஷ சமாதானத்தை பேசுறோம். பிள்ளைகளுடைய உறவுக்குள்ள சந்தோஷ சமாதானத்தை பேசுறேன். எல்லைகள் விரிவடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓ, இவங்களுடைய பவுண்டரிஸ் நான் எக்ஸ்பேண்ட் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அன்னைக்கு ஆண்டவரே ராமா யாபேசின் எல்லையை விரிவாக்கின தேவன் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய எல்லைகள் விரிவடைவதாக டிக்ளேர் பண்றோம் டாடி இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஓ, 100 மடங்கு அன்னைக்கு ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு அறுவடையை பார்த்தான். அறுவடையை பார்த்தது மட்டும் இல்ல, அவன் மகா பெரிய சாதியாய் மாறினான். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே மகா பெரிய சாதியாய் மாறட்டும் டாடி. எல்லா விதத்திலும் ஆண்டவரே ஒரு பெரிய ஜாதிகள் ஆண்டவரே இவங்க சுதந்தரிக்கட்டும் டாடி. பணத்திரளும் ஜனத்திரளும் இவர்கள் இடத்தில் வந்து விழட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. Thank you Jesus. Thank you Jesus. Amen. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். உங்க விதைகளை bless பண்றோம். உங்களை bless பண்றோம். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. Stay connected. இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய டெஸ்டிமனிஸை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, எல்லா செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய்க்கிழமைனா நம்முடைய லைவ் இருக்கு 9 மணிக்கு. எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எதனா இருந்தா நீங்க வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க. ரொம்ப பர்சனல் இருந்தா வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஏன்னா நாங்க செவ்வாய்க்கிழமை மார்னிங் ஃபுல் ஃபாஸ்டிங்ல இருப்போம். ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருந்து நிறைய காரியங்களுக்கு ஜெபிப்போம். ஈவினிங் நைட்டு 9 o'clock மேல கண்டிப்பா லைவ் இருக்கும். எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா நிறைய காரியங்கள் நாங்கள் ஃபாஸ்டிங்ல வச்சு ஜெபிக்கிறோம். ஸோ அதனால உங்கள் ரிக்வெஸ்ட் எங்களுக்கு முன்கூட்டியே நீங்கள் அனுப்பலாம். மண்டே சண்டே அந்த மாதிரி அனுப்பிச்சி வச்சிட்டிங்கன்னா அந்த ஃபாஸ்டிங் டேஸுன்னு நாங்கள் வச்சு ஜெபிக்கும் போது டியூஸ்டேஸில் கண்டிப்பாக ஃபாஸ்ட் இருப்போம் ஃபுல் டைமு. ஸோ அந்த டைமில் நாங்கள் அந்த காரியங்களுக்காக ஜெபிப்போம். டெய்லி ப்ரேயர் பண்ணுவோம். ஆனால் டியூஸ்டே வந்து எங்களுடைய ஃபாஸ்டிங் டேவும் இருக்கும், ப்ளஸ் லைவும் இருக்கும். எஸ். ஓகே. God bless you. God bless you.